எண்ணூரில் கொசஸ்தலை ஆற்றில் கலந்த எண்ணெயை அகற்றக்கூடிய பணி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த இடத்தில் மேயர் பிரியா, சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். உடன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் தற்போது அந்த பகுதியில் பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சியை தற்போது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பசுமை தீர்ப்பாயத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த வழக்கு விசாரணையின் போது எண்ணெய் படலத்தை அகற்றுவதற்கு 17ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் இதுவரை 20 டன் எண்ணெய் கலந்த மண் அகற்றப்பட்டிருப்பதாகவும் அதனை சுத்திகரிப்பு செய்ய அனுப்பியிருப்பதாகவும் சிபிசிஎல் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் 7720 லிட்டர் கச்சா எண்ணெய் அகற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரகுவரன். விவரம் என்ன? பிரியன், தற்போது கச்சா எண்ணெய் கலந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் உதயநிதி தற்போது பார்வையிட்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதனும் உடன் இருக்கிறார். மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையர் உடன் இருக்கிறார்கள். சுற்றுச்சூழல் துறை இயக்குநர் தீபக் எஸ்பில்கி உள்ளிட்டோர் உடன் இருக்கிறார்கள். எது போன்ற பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, எது போன்ற மீட்பு நடவடிக்கைகள் எல்லாம் நடந்து வருகிறது, இந்த பகுதியில நெட்டுக்குப்பம் போன்ற பகுதிகளில், எண்ணூர், எர்ணாவூர் போன்ற பகுதிகளில் எது போன்ற நடவடிக்கை என மக்கள், மீனவ மக்கள் அதிக அளவு அவர்களுடைய படகுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம இப்போ அமைச்சர் மையநாதன் அவர்களிடம் பேசும்போது 15 டன் அளவிற்காக தண்ணீர் கலந்த எண்ணெய் முற்றிலுமாக அகற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 150 டன் கிட்ட இங்க இருக்கக்கூடிய எண்ணெய் கலந்த மண் மொத்தமாக அகற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேகமாக தகவல் சொல்லியிருந்தார். அது போன்ற பணிகள் என வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் இந்த பணிகள் அனைத்தையும் முடிக்க வேண்டும் என்று பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. திங்கட்கிழமை அதற்கான அறிக்கையை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதனால் இன்று பாத்தீங்கன்னா நேற்று 300 பேர் பணியமர்த்தப்பட்ட நிலையில் இன்று அதிக அளவில் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு அந்த ஸ்கிம்மர் கருவிகள், ஸ்பெஷலா அந்த ஸ்கிம்மர் கருவி நேற்று எல்லாம் ஒன்றுதான் பயன்படுத்திட்டு வந்த நிலையில இன்று 6 ஸ்கிம்மர் கருவிகள் பயன்பாட்டில் இருக்கு. ஸ்கிம்மர் கருவியோட பயன்பாடு தான் இதுல முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தண்ணீரில் இருக்கக்கூடிய கலந்திருக்கக்கூடிய எண்ணெயை தனியாக பிரித்து விரைவாக கிளியர் செய்யும். அந்த இடத்துல அந்த மிஷின் தண்ணியையும் எண்ணெயும் தனியா பிரித்து அந்த மிஷின் வேலை செய்யும். அதனால ஸ்கிம்மர் கருவிகள் 6 கருவிகள் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு தண்ணீரும் பிரிக்கப்பட்டு அந்த பணிகள் ஒரு புறம் நடந்துட்டு இருக்கு. தற்போது இந்த பணிகள் எவ்வளவு துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் பார்வையிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில வெள்ளம் நிறைய வந்ததுனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த சர்டிபிகேட் கேம்ப் போன்ற அவங்களுக்கு மருத்துவ முகாம்கள் போன்றதையும் தற்போது தொடங்கி வைக்க இருக்கிறாங்க. இந்த சர்டிபிகேட் கேம்ப் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. தற்போது இந்த பாதிக்கப்பட்ட பகுதியில தற்போது அனைத்து துறை அதிகாரிகளும் இருக்கிறத பார்க்க முடியுது. சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் அவர்கள் இருக்காங்க, சென்னை மாநகராட்சி மேயர் இருக்காங்க, அப்புறம் சென்னை மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் அனைத்து துறை அதிகாரிகளும் இங்க இருந்து ஒரு மேப் போட்டு அந்த மேப்ல எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன பணிகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விரிவா எடுத்துரைச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ரகுவரன், இந்த எண்ணெய் கழிவு கலந்து கிட்டத்தட்ட 14 நாட்கள் ஆகுது. இதில் அகற்றுவதற்கு நவீன உபகரணங்கள் பயன்படுத்தப்படுதா சிபிசிஎல் சொல்றாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிபிசிஎல் எல்லா தகவலையும் வெளியிட்டிருக்கா? எவ்வளவு எண்ணெய் கலந்தது, எவ்வளவு நிலப்பரப்பில் கலந்தது, என்ன காரணம், ட்ரோன்களை பயன்படுத்த ஏன் அனுமதி மறுக்கிறாங்க, இதுக்கான காரணமாக சிபிசிஎல் என்ன சொல்றாங்க? அது ஒரு 4 நாளுக்கு முன்னாடி இந்த நிலையில எல்லாம் இருந்தாங்க சிபிசிஎல். தற்போது பசுமை தீர்ப்பாயம் டைரக்ட் ஒரு ஆர்டரே கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு துறை வாரியா அவங்க ஆர்டர் கொடுத்திருக்காங்க. எப்படின்னா மீன்வளத்துறையினுடைய கிட்ட எவ்வளவு மீன்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, மீன்வளம் பாதிப்புகள் எவ்வளவு. ஏன்னா கலிமுக பகுதி, இந்த கலிமுக பகுதி உருவாகிறது பல ஆயிரம் ஆண்டுகள் இந்த ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும் போதுதான் அந்த மண்ணினுடைய வளம் பெருகும். அந்த மண் களிமண்ணா இருக்கும். அந்த இடத்துலதான் இறால்கள், ஏன்னா இந்த இடம் இறால்கள் நிறைய, அதாவது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அளவுக்கு இருக்கக்கூடிய இறால்கள் வளரக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாமல் கலிமுக பகுதியில இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அதிக மீன் பெருக்கம் அதிகமா இருக்கும். அதனால கலிமுக பகுதியில மீன் பிடிப்பில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு மீன்வளத்துறைக்கு தனியா நிறைய கேள்விகளும், அதே போன்று சுற்றுச்சூழல் தொடர்பா என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது. ஏன்னா இந்த ஆயில் பயன்பாட்டுக்கு இந்த தண்ணிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில தண்ணீருடன் சேர்ந்து சில வினை ஏற்பட்டு அதன் காரணமாக தண்ணீர்ல நிறைய டெபாசிட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய படகுகள், மண் என்று அனைத்து பகுதியிலையும் இது டெபாசிட் ஆயிருக்கு. அதை எப்படி கிளியர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டாங்க. இப்ப முதற்கட்டமா இந்த தண்ணீர்ல இருக்கிற மேற்புறத்துல ஒரு சென்டிமீட்டர் நீங்க தொடர்ந்து இணைப்பெறுங்க. தற்போது எண்ணூர் பகுதியில் கலந்திருக்கக்கூடிய எண்ணெய் கழிவுகளை அகற்றக்கூடிய பணியை சிபிசிஎல் துரிதப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதிகளில் விளையாட்டுத்துறை அமைச்சர்
உதயநிதி ஸ்டாலின், சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் போன்றோர் தற்போது நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பொதுமக்கள் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டு வருகிறார்கள். நேற்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது பசுமை தீர்ப்பாயம் பல்வேறு முக்கிய கேள்விகளை எழுப்பியது. அதில் எவ்வளவு எண்ணெய் கலந்தது, அது தொடர்பான அறிக்கை எங்கே என்று கேட்டது. அதே நேரத்தில் எவ்வளவு மீன்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை நேற்று முன்தினம் எழுப்பியது. இந்த விவகாரத்தில் உடனடியாக பசுமை தீர்ப்பாயத்துடைய உத்தரவை ஏற்று ஸ்கிம்மர் கருவிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. நேற்று வரைக்கும் 2 ஸ்கிம்மர் கருவி தான் பயன்படுத்தப்பட்ட நிலையில் அந்த எண்ணிக்கை தற்போது 6ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மீனவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். எண்ணெய் கழிவு எப்போது நடைபெற்றாலும் உடனடியாக பாதிக்கப்படக்கூடியவர்களில் முதலில் மீன்கள், அதுக்கு அடுத்ததாக அதை சார்ந்திருக்கக்கூடிய மீனவர்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 13 நாட்களாக இந்த கழிவுகள் அகற்றப்படாததன் காரணம் என்ன என்ற கேள்வியை தற்போது பசுமை தீர்ப்பாயம் எழுப்பியிருக்கிறது. அதே நேரத்தில் மீனவர்கள் தாங்களாகத்தான் முன்வந்து இந்த பணியை மேற்கொள்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் சிபிசிஎல் சொல்லியிருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து நிபுணர்களை வரவழைத்து பணிகளை துவங்க வேண்டும் என்றால் தாமதம் ஏற்படும் என்றும் சிபிசிஎல் தெரிவித்த காரணத்தை ஒட்டி மீனவர்கள் அவர்களாகவே முன்வந்துதான் இந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். தேவையென்றால் முழு உடலையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் பாதுகாப்பு உபகரணங்களை கொடுப்பதற்கு தயார் என்றும் சிபிசிஎல் தெரிவித்திருக்கிறது. மீண்டும் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரகுவரன். நீங்க தொடரலாம். தற்போது மீனவ பிரதிநிதிகள் அமைச்சர் உதயநிதி அவர்களுடன் சந்தித்து எது போன்ற மைக்கு போடுங்க பிரதிநிதிகள் நேரடியாக சந்தித்து குறைகளை கேட்டு வருகின்றனர். விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் எது போன்ற பணிகள் தற்போது அந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்ற ஒரு நேரில் ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பசுமை தீர்ப்பாயமும் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த நிலையில் அந்த பகுதிகளில் எண்ணெய் கழிவுகளை அகற்றக்கூடிய பணி முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. 13 நாட்களுக்கு பின்னாக இந்த பணிகள் வேகப்படுத்தப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கூடிய மீனவ தொழிலாளர்களுக்கு என்ன விதமான இழப்பீடு வழங்கப்பட போகிறது என்பது தொடர்பாக இன்னும் ஒரு தெளிவான விளக்கம் என்பது பசுமை தீர்ப்பாயத்தில் சிபிசிஎல் தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை. இது தொடர்பான ஒரு குழப்பமான நிலைதான் நீடிக்கிறது. அதே நேரத்தில் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற நிலவரத்தை மாறுபட்ட தகவல்களாக பசுமை தீர்ப்பாயத்தில் பல்வேறு தரப்பினர் முன்வைக்கிறார்கள். மீனவர்கள்தான் இன்னும் பாதிப்பு முழுமையாக கட்டுப்படுத்தவில்லை, இன்னும் எண்ணெய் படலம் பரவியவாறே இருக்கின்றது, கூடுதல் தடுப்பு நடவடிக்கைகள் தேவை என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் தேவை என்றால் எல்லா பணிகளையும் செய்வதற்கு தயார் என்று சிபிசிஎல் தெரிவித்தாலும் கூட 14 நாட்களாக இந்த பணிகள் முழுவீச்சில் நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டையும் மீனவர்கள் தரப்பிலிருந்து முன்வைப்பதை கேட்க முடிகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிற எண்ணூர் கழிமுக பகுதியில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். உடன் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் போன்ற முக்கிய பிரமுகர்களும் அங்கே இருக்கிறார்கள். பல்வேறு மாநகராட்சியுடைய அதிகாரிகளும் அங்கே குழுமியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மீனவர்களை நேரில் சந்தித்து அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரத்தையும் உடனடியாக செய்ய வேண்டிய மீட்பு நடவடிக்கை என்ன என்பது தொடர்பாகவும் அவருடைய கருத்துக்களை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் கேட்டறிந்து வருகிறார். ஒரு சின்ன விஷயம், எங்க கம்பெனி நிறைய இருக்குண்ணா, இங்க கம்பெனி நிறைய இருக்குண்ணா. இது வரைக்கும் நாங்க எந்த கம்பெனியுமே ஒரு கான்ட்ராக்ட் வேலை கூட இது வரைக்கும் போக முடியல. எங்களுக்கு என்ன ஒரு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பு, இந்த மீன மக்கள் ரொம்ப பாதிப்பட்டிருக்கோம். எங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுங்கண்ணா. எங்களுக்கு ரொம்ப ஒரு புண்ணியமா இருக்குண்ணா. இதை பண்ணி கொடுங்க, மக்கள் ரொம்ப நாங்க திருப்திப்படுவோம். இது நீங்க உருவாக்கி கொடுத்தா போதும் எங்களுக்கு. குழு அமைச்சு கண்டிப்பா உங்க பிரச்சனையை கண்டிப்பா வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுத்தா ரொம்ப நன்றியா இருக்கும். ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பா கொடுங்கண்ணா, அது எங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். ரொம்ப நன்றி. எண்ணூர் பகுதியில் ஏற்பட்ட எண்ணெய் கழிவு கலந்த விவகாரத்தில் தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அங்கு பாதிக்கப்பட்டிருக்கூடிய மீனவர்களுடைய கோரிக்கைகள் நேரில் கேட்டறிந்ததை தற்போது நேரலையில் பார்த்தோம். போயிட்டு